ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்னைக்கு நாம ரொம்ப சத்தான முளைக்கட்டிய ராகி பவுடர் குழந்தைகளுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். இதுக்காக நான் இன்னைக்கு 250 கிராம் ராகி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட அளவு கூட வேணும்னாலும் நீங்க சேர்த்து செய்யலாம். அரை கிலோ 1 கிலோ அளவுக்கு கூட நீங்க ராகி வாங்கி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ராகியை நம்ம நிறைய வாட்டி கழுவணுங்க. ஏன்னா இதுல நிறைய தூசி இருக்கும். நான் கிட்டத்தட்ட இதுல ஒரு 10 வாட்டி வரைக்கும் நான் இப்ப இதை கழுவி இருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா கழுவியாச்சுங்க. இப்ப இதுல தூசி எதுவுமே இல்லை. நீங்க கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துறீங்கன்னா இந்த மாதிரி மேல தூசி எதுவும் இல்லாம இருக்கணும். அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இது 24 மணி நேரம் ஊறணும். இப்போ நான் இதை தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டேன். இது ஒரு நாள் வரைக்கும் ஃபுல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ 24 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த பாத்திரத்துல இருந்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த ராகியை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி தண்ணி ஊத்தி லேசா இதை கழுவிக்கலாம். நான் நேற்று காலையில 10 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். தண்ணி நல்லா சுத்தமா வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான காட்டன் துணியை தண்ணியில நல்லா நனைச்சுக்கோங்க. நனைச்சதுக்கு அப்புறமா இந்த ஊர்ன ராகியை அதுல கொட்டி நல்லா டைட்டா இறுக்கி கட்டி ஒரு பாத்திரத்துல வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க. அதை ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் பாத்தீங்கன்னா முதல் நாள் லேசா முளைக்கட்டி வந்திருக்கும். இது 2வது நாளுங்க. 2 நாள்லயே நல்லா ஃபுல்லா முளைக்கட்டி வந்துருச்சு. நான் இந்த துணியில வச்சு கட்டினதை வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. இது 2 நாளைக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா முளைக்கட்டி வந்திருக்குங்க. இதை இப்ப நம்ம வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெயில்ல குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா நல்லா வச்சுக்கலாம். அதுலயே இது நல்லா காஞ்சி வந்துருங்க. இப்போ பாருங்க, இது நல்லா காஞ்சி வந்துருச்சு. நான் ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் கிட்ட இதை வெயில்ல வச்சிருந்தேன். அப்படியே நல்லா சருகு மாதிரி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம கடாயில சேர்த்துட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10ல இருந்து 12 நிமிஷமாவது இதை வறுத்துக்கணும். ஆல்ரெடி இது வெயில்ல வேற இருந்ததுனால சீக்கிரமா கலர் மாற ஆரம்பிச்சிரும். அதனால லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 10ல இருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்க 500 கிராம் 1 கிலோ அளவுக்கு சேர்த்தீங்கன்னா ஒரு 1-2 ஏலக்காய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எதுக்காக ஏலக்காய் சேர்க்கிறோம்னா நல்லா வாசனையா இருக்கும். அதுக்காக தான். இது கூட நீங்க இன்னைக்கு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அது மாதிரி எது வேணாலும் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். ராகி வறுத்தாச்சுங்க. இதை இப்போ ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருக்கேன். இந்த ராகி கூடவே அடுத்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து வறுக்க போறேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 250 கிராம் ராகிக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தாங்க. பச்சரிசி குழந்தைகளுக்கு சேர்க்க கூடாது. அதே மாதிரி நீங்க அரிசி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. பாதாம் சேர்க்கலாம், முந்திரி சேர்க்கலாம், இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி நீங்க சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க. அந்த ஏலக்காயோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ இதை நல்லா சலிச்சிட்டு ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முளைக்கட்டின ராகி பவுடரை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு இந்த பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம 1 டம்ளர்ல இருந்து ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்கன்னா நீங்க கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி காய்ச்ச ஆரம்பிச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ராகி கஞ்சியை நீங்க குழந்தைகளுக்கு கொஞ்சமா சர்க்கரை நெய் சேர்த்து அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வாழைப்பழத்தை மசிச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வேற ஏதாவது ஃப்ரூட் இருந்தா கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுல நான் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். வேற எதுவும் ஃப்ரூட் சேர்த்து கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காய்ச்சி இதை கொஞ்சம் வெது வெதுப்பா ஆற வச்சதுக்கு அப்புறமா டேட் சிரப் ஏதாவது மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஆனா நீங்க டேட் சிரப் சேர்க்கறதா இருந்தா கொஞ்சம் ஆற வச்சு வெது வெதுப்பான சூடுல இருக்கும்போது தான் சேர்க்கணும்.
இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நல்ல சத்தான ராகி கூழ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஆறினோடனே நல்லா திக்காயிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸுக்கும் வெயிட் லாஸ் ரெசிபீஸுக்கும் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.